எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இது மாதிரி சுங்கு தான். நாம் டிஃப்ரெண்ட்டாக 3 விதமான சுங்கு வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் நாட்டில் பேக் சைடு கீழே தொங்குறதுக்கு வைப்போம் இல்லையா, அதுதான். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, நாம் இது மாதிரி 2 கலரில் துணி எடுத்திருக்கோம். நான் பிங்க் ஒன்றும் எல்லோ ஒன்றும் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே ஈவனான ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த சுங்குக்கு 2.5 இன்ச்சு ஸ்கொயர் பீஸ், அப்படி இல்லை 3 இன்ச்சு ஸ்கொயர் பீஸ் போதும். ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் அளந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நாம் அந்த ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி பெண்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் கண்டிப்பாக அந்த 2.5 இருக்கும். இப்போ பிசுறு விட்டு நாம் அந்த பெண்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறோம். இந்த 2 துணியும் சேர்த்தா மாதிரி போட்டாச்சு. இப்போ நாம் இதை அப்படியே உள்பக்கம் திருப்புறோம். அந்த பிசுறு அந்த பிங்க் கலர் சைடு தான் இருக்கணும். ஏன்னா இதை நாம் பைப்பிங் மாதிரி அடிக்க போகிறோம். பைப்பிங் அடிக்கிறதுக்கு நாம் பிசுறு பகுதியை கழுத்து பீஸ் பகுதியில் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். இது மாதிரி பைப்பிங் மெல்லிசாக அடிச்சுக்கிட்டோம். இப்போ நாம் அப்படியே ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணும்போது இப்போ 2 ஈவனாக அடித்தோம். ஆனால் இப்போ 6 ஆக்காக வந்திருக்கும். ஏன்னா நாம் கீழ்ப்பக்கம் இழுத்து அடிச்சிட்டோம் இல்லையா இந்த பிங்க் கலரை. இப்போ அதை ஈவனாகவும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ நமக்கு இது உள்பக்கம் பிங்க் கலர் இருக்கிறது உள்பக்கம். இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு இப்போ நாம் நேர்பக்கம் திருப்பி விட போகிறோம். இப்போ நமக்கு பைப்பிங் வச்ச அந்த சுங்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் கொடுங்க. அது ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காசு கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா, அது கொஞ்ச நாள்லேயே வெளுத்துரும். இல்லை சில பேருக்கு வசதியும் இருக்காது. இது மாதிரி வச்சு கொடுத்தோன்னா நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், லைஃப்பும் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு வகையான சுங்கு நம்ம வச்சு முடித்தாச்சு. 2வது டைப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் ஒரே கலர்லேயே நான் 2 எடுக்கிறேன். இதுவும் நீங்கள் 2.5 இல்லை மேக்ஸிமம் 3 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்கொயர் பீஸாக. இதையும் 2ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு கார்னர் டு கார்னர் இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி, அதே மாதிரியே கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த சேத்தா மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ அதை அப்படியே நாம் என்ன பண்ணுறோம், உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பும்போது தேய்ச்சி விட்டுட்டு திருப்புனாக்க நமக்கு அது அந்த பெண்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா திரும்பி கொடுக்கும். இப்போ நாம் ஒரு நீடில் பாயிண்ட் அளவு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறோம். எல்லா பக்கமுமே போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு இது ஈவனாக தான் இருக்கும். நாம் அப்படியே தான் திருப்பியிருக்கோம் இல்லையா, அதனால் இது ஈவனாக தான் இருக்கும். இப்போ நாம் ஸ்ட்ரைட் பீஸில் 1.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். அதுவும் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் எடுத்துக்கணும். அதை இது மாதிரி
ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச்சை நமக்கு ஃபோல்டு பண்ணும்போது 3/4 இன்ச்சு பீஸ் கிடைக்கும். ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு பிசுறு விட்டு. இதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிலிட் வச்சுக்கிறோம். ஈவனான சைஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சைஸ் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பார்டர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 இன்ச்சில் ஃபிலிட் வச்சா தான் நமக்கு வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போது நாம் ஃபிலிட் வச்சு முடித்தாச்சு. அந்த ஜருகை வந்து நிறைய பிசுறு வந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நாம் இதை ஏற்கனவே அடித்து வச்சுருக்கிற அந்த இதோட சேர்க்க போகிறோம். அடிப்பகுதியில் வந்து அந்த ஃபிலிட்டை வச்சுட்டு மேல் பகுதியில் அந்த லைட்டாக பெண்டு போட்டு திருப்பணும் இல்லையா, அந்த இடத்துல தான் இதை நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீடில் பாயிண்ட் அளவு இடம் விட்டுட்டு இதை ஏற்றுனா போதும். அந்த ஃபோல்டு பண்ணும்போது பிங்க் கலரில் எந்த இடத்துல அடிச்சிங்களோ அந்த இடத்துலையே அடிச்சுக்கோங்க தையல். இப்போ நாம் அடித்து முடித்தாச்சு. இதை ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள், அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்ததால. இப்போது அப்படியே உள்பக்கம் ஃபோல்டு பண்ணிவிட்டு தலைகீழ் பக்கம் எந்த பக்கம்னு பார்த்து ஃபோல்டு பண்ணி அடிக்கும்போது அடிச்சுக்கோங்க. நம்ம திருப்பும்போது தான் நமக்கு நேர் பக்கம் வரணும். இப்போ எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெருசாக விரும்புவாங்க இல்லையா, அந்த இது கிராண்டாக விரும்புகிறவங்களுக்கு வந்து இது மாதிரி நாம் அடித்து கொடுக்கலாம். இப்போ இன்னொரு டைப்பு பார்த்திங்கன்னா மறுபடியும் 2.5 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நாம் 2 பீஸ் எடுத்து அதை கட் பண்ணோம் இல்லையா, இப்போ அப்படி கிடையாது. அப்படியே அதை அந்த கார்னரும் சேர்த்தோம்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி நான் அடிச்சிட்டேன். சாரி, இதை நான் அதை காட்டல. ஸ்கொயர் பீஸை அப்படியே குறுக்க மடிச்சிட்டேன், அவ்வளோதான். ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு முதல்ல 2 பீஸ் எடுத்தோம், இப்போ ஒரு பீஸ் தான். இது மாதிரி நான் 3 பக்கமுமே ஸ்டிச்சிங் போட்டுட்டேன். நம்மக்கிட்ட இந்த பீட்ஸ் வந்து வச்சது போக மீதம் இருக்கும், எல்லார்கிட்டையுமே இருக்கும். ப்ளவுஸுக்கு வச்சது போக மீதம் குட்டி குட்டி பிட்டாக இருக்கும் இல்லையா, அந்த இதை வந்து இது மாதிரி உள்பகுதியில் வச்சுட்டு கையால் ஸ்டிச் பண்ணுறோம். ஏன் கையால் ஸ்டிச் பண்ணுறோன்னா, இது கொஞ்சம் தான் நமக்கு வந்து பீட்ஸுங்கும்போது நம்ம ஒன் சைடு ஃபூட்டர் தான் போடணும். இதுக்கு ஒருக்க நம்ம அதெல்லாம் போட தேவையில்லை. நீங்கள் இது எல்லோ அப்படிங்கிறதுனால அந்த மேலே இருக்கிற துணி என்ன கலரோ அந்த கலர்லேயே போட்டு நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பக்கம் இருந்தே உள்பக்கம் அது மாதிரி கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த பீட்ஸ் மட்டும் வெளில தெரிகிற மாதிரி வச்சு கொடுத்துக்கோங்க. இது 1 நிமிஷம் கூட ஆகாது நமக்கு. அதனால் இதுக்கு ஒருக்க ஃபூட்டர்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். கையிலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே இது லைஃப் நல்லாவே வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகே, இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் கூட ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். நாம் ப்ளவுஸுக்கு வச்சது போக ஸ்டோன் கூட ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை இப்படியே நீங்கள் விடணுனாலும் விடலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட அந்த ப்ளவுஸில் லேஸ் ஏதாவது வச்சு அடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அதே லேஸை நீங்கள் இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய மைண்டை பொறுத்தது தான். எவ்வளோ க்ரியேட்டிவாக வேணாலும் நம்ம பண்ணிக்கிட்டே போகலாம். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அடிச்சிடுங்க. ஃபோல்டு பண்ணும்போது மட்டும் நேர் சைடு தலைகீழ் பக்கம் பார்த்து ஃபோல்டு பண்ணுங்க. அது நாம் கயிறில் அடிக்கும்போது அடிச்சிடுவோம். நான் இது கயிறு வந்து நேற்று போட்டிருக்கிறேன், அதனால் அதனுடைய கண்டினியூஸாக இந்த சுங்கு போடுற வீடியோ போட்டதுனால நான் இது மட்டும் போட்டு காட்டுறேன். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியான வகையில் எப்படி 3 விதத்தில் அந்த கயிறு அடித்து திருப்புறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். 3 விதத்தில்
இப்போ பாருங்கள், இது ஒரு விதமான கிராண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 3 விதமான சுங்கு அடித்தாச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா நான் பிங்க்கில் வந்து பைப்பிங் எல்லோவில் கொடுத்துருக்கேன். அப்படியும் அடித்து வச்சுருக்கிறேன். இது உள்பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்கும், வெளிப்பக்கம் பார்த்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கீழே அந்த பீட்ஸ் மட்டும் கொடுத்து அடிச்சிருக்கிறேன். அந்த லேஸ் கொடுத்து அடிக்காமல் இது லேஸ் கொடுத்து அடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கீழே நாம் ஃப்ரில் வச்சு அடித்தது. இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எது பிடிச்சிருக்கோ இல்லை எந்த இது வந்து கஸ்டமர் விரும்புகிறாங்களோ அதை அடித்து கொடுங்க. உங்களோட க்ரியேட்டிவாகவும் நீங்கள் இதை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நேற்று போட்டிருந்த வீடியோவும் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.